பிரைஸ் தி லார்ட். இந்த நாளையும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தீமைக்கு தீமை ஏன் செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம் ஏன் செய்யக்கூடாதுங்கிறது குறித்து தான் மெடிடேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம அறியாமல் ஒரு சில இடத்துல தவறுகள் விடுவோம். இந்த உலகம் முழுவதும் ஒரு நியாதியில் செயல்பட்டு கொண்டு இருக்கு. விதைப்போம், அறுப்போம். இன்னைக்கு நமக்கு விரோதமாக ஒரு சிலர் நமக்கு விரோதமாக ஒரு சில தீமையை செய்யும் போது நாமும் தீமையை செய்கிறோம் அப்படின்னா நம்மளும் தீமையை அறுவடை செய்வோம், அவங்களும் தீமையை அறுவடையாக பெற்றுக்கொள்ளுவாங்க. நம்ம ஒருத்தங்களை உதாசனப்படுத்தும் போது நாமும் உதாசனப்படுத்துகிறோம், அவங்களும் உதாசனப்படுத்துகிறாங்க அப்படின்னா உதாசனத்துக்கு உதாசனத்தை தான் அறுவடையாக பெற்றுக்கொள்ளுவோம். தீமை செய்தவங்களை நம்ம ஆசீர்வதிக்கும் போது நாமும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். தீமை செய்தவங்களுக்குள்ளேயும் ஒரு மனமாற்றம் அங்கே கண்டிப்பாக வரும். அப்போ இந்த நாட்களில் கூட பலதரப்பட்டதான கேள்விகள் மத்தியில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் என் கொலிக் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, ஏன் என் குடும்பத்தினரே எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கீங்களா? ஒன்று அறிந்து கொள்ளுங்க. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் சொன்னாலும் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாகவும் அவங்கள ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் அவங்களுக்காக தொடர்ந்து உதவி செய்கிறவர்களாகவும் நம்ம காணப்படலாம். இதுவே தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனம். அந்த பாதையில் முன்னேறி செல்லலாம். ஆமேன்.